நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் ஷானவாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். மக்களுக்கு இந்த தேவை இருக்கு, அரசாங்கம் இதுவரைக்கும் நிறைவேற்றாம இருக்கு, அதை அவர் அட்ரஸ் பண்றாரு. ஒரு புதிய கட்சியா வந்து இதை கையில் எடுத்து பேசுறாரு என்றால் அது மக்கள் நலன் சார்ந்தது. ஆனால் ஏற்கனவே மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் போய் அரசிடம் முறையிட்டு சட்டமன்றத்தில் வாதாடி அரசு அதை கனிவோடு பரிசீலித்து ஏற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்து நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்களை, நிறைவேற்றப்பட்டு வருகிற திட்டங்களை எல்லாம் செய்யவே இல்லை என்று சொல்வதனுடைய பின்னணி என்ன? இவர் இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த நினைக்கிறார் ஒன்று. இப்படியெல்லாம் பொய்யை பேசுவதன் மூலம் அவர் சாதிக்க நினைப்பது என்ன? உண்மையை பேசுங்க. உண்மையிலே அந்த மண்ணுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்க. நாகூர் ஹாஸ்பிட்டலை பத்தி பேசியிருக்கிறார். நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனை என்பது 40 ஆண்டுகளாக பழுதடைந்த நிலையில் இருந்த ஒரு மருத்துவமனையை இந்த அரசு வந்த பிறகு முழுக்க அந்த பழைய கட்டிடங்கள் எல்லாம் இடிச்சிட்டு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும்படி நடந்து வருது. ஆனாலும் அந்த மருத்துவமனை புதுசா கட்டிடம் கட்டுறதுனால அதை மூடிடக்கூடாதுன்னு சொல்லி தற்காலிகமாக வேறு ஒரு கட்டிடத்தில் அந்த மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே 4 பேர் பணியாளர்கள், மருத்துவர் உள்ளிட்ட பணியாளர்கள்னா அந்த 4 பேர் ஸ்டாஃபும் இருக்காங்க, வேக்கண்டே இல்லைங்க. அப்ப இதெல்லாம் அவர் தெரியாமலேயே அங்க வந்து பேசிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் மருத்துவர்கள் பற்றாக்குறை என்பது அது நீண்ட கால பிரச்சனை. அது ஏன்னா அங்க வந்து பணியாற்றுவதற்கு மருத்துவர்கள் பெரிதாக ஆர்வப்படுவதில்லை. அது இந்த ராமநாதபுரத்துக்கு போட்டுட்டா எங்களை தண்டிக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு காலத்துல ஒரு புரிதல் இருந்தது போல நாகப்பட்டினத்தை பார்க்கிற மனோநிலை இருக்கிறது பணியாளர்கள்ட்ட. அப்படி ஒரு நிலை இருந்த பிறகும் கூட இந்த அரசு வந்த பிறகு முடிந்த வரைக்கும் ரோஸ்டர் சிஸ்டத்தின் மூலம் வந்து அங்கே பணியாளர்களை, மருத்துவ பணியாளர்களை, மருத்துவர்களை கொண்டு வந்து நிரப்பக்கூடிய பணியை ஒவ்வொரு கட்டத்திலும் செய்து வரக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். நாங்க பல முறை கோரிக்கை வச்சிருக்கிறோம், அது ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இடத்தில் சுற்றுலா தொடர்பாக அவர் வைத்த குற்றச்சாட்டு, மருத்துவத்துறை தொடர்பாக அவர் வைத்த குற்றச்சாட்டு, உள்கட்டமைப்பு தொடர்பாக அவர் வைத்த குற்றச்சாட்டு, கோட்டை வாசல்ல வந்து பாலம் வந்து கெட்டாம இருக்காங்க, பழுதடைந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. கோட்டை வாசல் பாலத்தை பற்றி ஒரு ஆய்வை செய்து பொதுப்பணித்துறையின் மூலம், நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் ஆய்வு செய்து அந்த பாலம் ஸ்டெபிலிட்டியா இருக்கு, அது இன்னும் பல ஆண்டுகள் தாக்கு பிடிக்கும், தாங்கும் என்று ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்போ பல ஆண்டுகள் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை போய் யாராவது இடிப்பாங்களா? அரசு என்ன கஜானால நிரம்பியா இருக்கு பணம். அப்போ தேவை ஏற்படும் போது அதை செய்ய முடியும். அப்ப அதையும் ஆய்வு செய்து விட்டு ரிப்போர்ட் சாதகமா வந்ததுனால அதை போய் தேவையில்லை, அது இடிக்க வேண்டியதில்லை, அது நல்லா இருக்கு, இன்னும் பல ஆண்டுகள் அது தாங்கும் என்பதனால் அந்த பாலம் கட்டல. எங்க பாலம் தேவையோ அங்க கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி எல்லா திட்டமும் நான் பட்டியல் போட்டு சொல்ல முடியும், பெரிய லிஸ்ட். அது அவ்வளவு பெரிய லிஸ்ட் தேவையில்லை. தொகுதி மக்களுக்கு தெரியும், அவங்க பாக்குறாங்க இந்த அரசு அமைந்த பிறகு அங்க எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றா டெவலப் ஆயிருக்கு, இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால பார்க்காத காட்சி இப்ப எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கறத அந்த மண்ணின் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவருக்கு உண்மையை சொல்லி அரசியல் செய்வதற்கு ஏதும் இல்லாததனால் அவதூறு அரசியலை, பொய் அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். அது நீடிக்காது, நிலைக்காது. அவர் வந்து ஒரு நாகரிக அரசியல் செய்யட்டும், உண்மையிலே மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசட்டும். அதை விடுத்து விட்டு அண்ணாமலையினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை, ஆர்.என். ரவியினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை. தமிழ்நாட்டில் இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம். அந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜய் ஏன் துடியாக துடிக்கிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வி. பல்கலைக்கழகத்தில் எந்த துறையுமே இல்லைன்னு சொல்றாரு, அதுக்கு நீங்க விளக்கம்? அது திருவாரூர்ல போய் பேசியிருக்காரு. அது திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம். ஒன்றிய அரசு நம்ம வந்து ஒவ்வொன்றையும் பெறுவதற்கு, அதுவும் கல்வி ரீதியாக பெறுவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த மாநில அரசு எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்குது. மாநில கட்சிகளை களத்தில் இறங்கி எப்படிப்பட்ட போராட்டங்களை நம்ம நடத்திட்டு இருக்கோம்னு தெரியும். அப்ப அவர் யாரை குற்றச்சாட்டணும்? ஒன்றிய அரசு தொடர்பாக, இப்ப ரயில்வே ஸ்டேஷன் தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், ஒன்றிய பல்கலைக்கழகம் தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதுவும் ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டு வச்சிருக்கலாம். அப்போ ஒன்றிய அரசை நோக்கி அவரு நம்மளோட சேர்ந்துல பேசணும். எங்க பேசுறாரு? பாஜக தொடர்பான விஷயங்கள்ல அவர் எங்க வெளிப்படுறாரு? அப்ப அவருக்கு திமுகவை குறிவைப்பதற்கான அஜெண்டா யாராவது கொடுத்திருக்காங்களா? நேற்று நாகையில் பரப்புரை மேற்கொண்ட தாவேக தலைவர் விஜயின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பதிலளித்து வருகிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.